அவருடைய அந்த அடிப்படையில் தான் ஐயாவுடைய மெய்யியல் ஆய்வுகள் சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கி விடுகிறது. தமிழருக்கென்று இருக்கிற அந்த தனிச்சொத்து அறிவு, தமிழருடைய அறிவு என்பது இந்த உலகளாவிய அறிவு. உலகம் முழுக்க தமிழர்கள் மூலமாகத்தான் இந்த மெய்யியல் அறிவு பயணப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாள் காட்டி பறைசார். எல்லாருமே ஆரியத்திற்கு மாற்று, ஆரியத்திற்கு எதிர் என்று சொன்னால் அது திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் ஐயா தான் முதலா ஒரு சங்கம் எடுத்து ஊதுறாரு. திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு. அது மிகப்பெரிய பேரிடியா எல்லாருடைய தலையில வந்து விழுது. ஆகவே இப்ப இந்த முழுக்க தமிழரை அடிமைப்படுத்தியது இந்த திராவிட கருத்தியல் தான். அதற்கு ஒரே மாற்று இந்த தமிழிய மாத்திரம்தான். முதலாவது, தமிழர் என்று உணராதவர்கள் தன்னை தமிழராக உணர்வார். தமிழ் மொழியே தமிழாய் பிறந்து இங்க தமிழ் மொழியை பேசிக் கொண்டிருந்தவர்களே தமிழை இழிவாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. வெள்ளைக்காரர்களுக்கு நிகராக அதற்கு மேலாக எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். ஆனால் இந்த தமிழ் அடிமைப்பட்டிருக்கிறதே, ஆரம்ப காலத்தில் அவர் பொது உடைமை கட்சிகளில் இருக்கும்பொழுது அங்கே தமிழர்கள் எப்படி ஓரம் கட்டப்படுகிறார்கள், தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் ஓரம் கட்டப்படுவதை பார்த்த அவர், இனி நான் தமிழ்தான் எழுதுவேன், இந்த தமிழ் இருக்கிற புதைந்து கிடக்கிற இந்த அறிவு சொத்துக்களை நாம் எப்படியாவது மீட்டு கொடுக்க வேண்டும். அதனாலதான் இந்த இனம் அடிமைப்பட்டிருக்குது. இந்த இனத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அண்மை காலத்துல கூட ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க கூட தமிழ்ல இருக்கிற அந்த அறிவு சொத்துக்களை எல்லாம் வந்து ஏறெடுத்து கூட பார்க்கலையே. இப்ப பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க ஐயா, இவ்வளவும் மீட்டு கொடுத்தவர் பேரறிஞர் குணா அப்படின்னு. இவ்வளவும் மீட்டு கொடுத்துருக்கிறாருன்றது ஒன்றும் பேசப்படாமவே இருக்குது. அது இதை பற்றி இந்த புத்தகத்தில் முதன்மையாக வந்தது பேரறிஞர் குணா அவர்கள் தான். இரும்பை தமிழன் உலகத்திலேயே முதலாக பயன்படுத்திய இனம் தமிழ் இனம்தான். அதற்கான ஆவணங்கள், சான்றுகள், ஆய்வுகள் அத்தனையும் இருக்கிறது என்பதை 13க்கு பிறகு பேசப்படவே இல்லை. இப்படி பல கருத்துகளும் பேசப்படவே இல்லை. என்ன காரணம்னு நினைக்கிறேன்? ஐயாவுடைய நண்பர்கள், அவருடைய ஆர்வலர்கள் ஒவ்வொரு முறை அவர் சந்திக்க போகும்போதெல்லாம் அரிய நூல், இவர் கேட்குற நூலெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. சிறையிலிருந்து எழுதிய ஒரு நூல், அந்த சிறையிலிருந்து எழுதிய நூல்லையே 2000 மேற்கோள்கள் ஐயா காட்டியிருக்கிறாங்க. ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் சாம்சன் ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்பீங்க. குணாவியல் அறக்கட்டளை, பேரறிஞர் குணா இருக்கிறார்கள், அவருடைய பேரில் இருக்கக்கூடிய அறக்கட்டளையை நிர்வகித்து அவர் சம்பந்தமான புத்தகங்களை எல்லாவற்றையும் இவர் தான் இப்போ வெளியில் கொண்டுட்டு வந்துட்டுருக்கிறாரு. கிறித்துவ கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறார். இப்போ சமீபத்தில் ஒரு தமிழ் காலண்டர் ஐயா குணா பேரில் கொண்டு வந்திருக்கிறாரு. முழுக்க எழுத்து எல்லாமும் தமிழில் கூட நிறைய அதில் சிறப்பு அம்சங்களும் இருக்குது. அதை பற்றி பேசிட்டு வேறு சில கேள்விகளும் இருக்குது, நம்ம சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு 2-3 நாட்களாக உங்களுடைய இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால தான் இதை பேசணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு காலண்டர் முழுக்க தமிழில் நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. எழுத்து உள்பட எல்லாமே தமிழில். பக்கத்துலேயும் அந்த வழக்கம் போல் காலண்டர் அந்த தேதி ஜனவரி அப்படி 21 மாதிரி இருக்குது. இந்த புதிய முயற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை இது கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? இதில் என்ன சிறப்பாக நீங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க? நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க. இதில் என்ன அதில் சிறப்பு அம்சம்? குணாவி அறக்கட்டளை கடந்த 2019ஆம் ஆண்டு ஐயாவுக்காக தொடங்கப்பட்டது. அதிலிருந்து குணாவி அறக்கட்டளை சார்பாகவே அறிஞர் குணாவுக்காக அவருடைய நூல்களை அச்சிட்டு உலகம் முழுக்க பரப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஐயா உடைய தாய் மண்ணாகிய வேலூர் காட்பாடி, ஏன்னா குணா ஐயாவுடைய தாய் வந்து காட்பாடியை சேர்ந்தவர், தந்தை வந்து அதற்கு அருகாமையில் இருக்கிற அப்துல்லாபுரம் என்கிற மண்ணை சார்ந்தவர். அந்த மண்ணிலே தமிழ் சான்றோர் திரவை என்று ஒரு திரவை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் அண்மையிலே ஒரு தமிழர் தேசிய அரசியல் பார்வைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் தேர்தலை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது குணாயாவுடைய நூல்களை படிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு எல்லா நூல்களையும் வாங்கி படிக்க ஆரம்பித்து வாசித்து, இனி தமிழ் சான்றோர் திரவை என்பது இனத்தொண்டே இறை தொழுகை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறி முழுவதுமாக தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளாக வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் அண்மையில் ஐயாவுக்கு தமிழர் தேசிய தந்தை என்ற விருதை வழங்கி சிறப்பித்தார்கள். ஐயாவுடைய பிறந்த நாளை நீங்கள் அக்டோபர் 5 அன்று சிறப்பு செய்து இன ஞாயிறு என்று அவருக்கு விருதளித்து பெருமை சேர்த்தீர்கள். அதற்கு முன்பாக ஐயாவுடைய பிறந்த நாளை அங்கு சிறப்பு செய்தார்கள். அவர்கள் தமிழ் சான்றோர் தீராவை
இப்படி ஒரு நாள்காட்டியை ம், இப்படியாக ம், முழுமையாக ம். குணா ஐயாவினுடைய ஆய்வு கருத்துக்களை மையப்படுத்திய மொழி வழியில் அமைகிறதே தேசிய இனம், மத வழியில் தேசிய இனம் இல்லை. பேரறிஞர் குணா. ம், இதுபோல் ஒவ்வொரு மாதத்திற்கும் ம், தலைப்பு வாசகமாக ம், சிலவற்றையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஐயாவுடைய கருத்துக்களை குறிப்பாக கொண்ட முழுமையான ஒரு தமிழர் நாட்காட்டியாக உருவாக்கி இருக்கிறார்கள். ம், குறிப்பாக தமிழ் சான்றோர் திரவையினுடைய நிறுவனர் பொன்னரசு அவர்களும் ம், அவர்களுடைய தலை மகள் ம், அவர்கள் முழுமையாக ஐயாவுடைய நூல்களை வாசித்து ம், அதிலிருந்து கருத்துக்களை ஒவ்வொரு நாளுக்குரிய கருத்துக்களை வெட்டி எடுத்து ம், அதிலே அமைத்திருக்கிறார்கள். இப்படியாக இந்த நாள்காட்டி தமிழருடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் ம், தமிழர் தேசிய அரசியலை உள்வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற ஒவ்வொருக்கும் ம், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நாள்காட்டியை உருவாக்கி இருக்கிறோம். ம். இதுல வெறும் அரசியல் மட்டும் பேசப்படவில்லை. ம், தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழர் பண்பாடு, தமிழர் அறிவியல், தமிழர் கணிதம் என்று பன்முகத்தன்மையுள்ள ஒரு ஒரு கருத்தியலை எல்லாமும் இருந்தது இந்த தமிழ் இனம் மொழிக்குள்ளாகன்றீங்க. ஆமா. ஏன்னா இங்க திராவிட அரசியல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு மத்தியில தமிழ் என்னதான் இல்லை என்று ஆய்வை ஆரம்பித்தவர் தான் நம்முடைய பேரறிஞர் குணா அவர்கள். அவருடைய அந்த அடிப்படையில தான் ஐயாவுடைய மெய்யியல் ஆய்வுகள் சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கி விடுகிறது. அவர் தமிழர் மெய்யியலை மீட்டுக் கொடுக்கணுன்றது அவருடைய எண்ணம் உருவாகி தமிழர் மெய்யியலுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தமிழருடைய அரசியலுக்காக, தமிழர் வரலாற்றியலுக்காக முழுமையாக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்பது உங்களுடைய செவிகளிலே நீங்கள் அவரை வெளிக்கொணர்ந்திருக்கிறீர்கள். அவருடைய ஆய்வுகள், அவருடைய நூல்கள் அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நாள்காட்டி என்பது மிகச் சிறப்பாக ஐயாவுடைய ஆய்வுகளை ஒட்டுமொத்தமாக தமிழருக்கென்று இருக்கிற அந்த தனிச்சொத்து அறிவு, தமிழருடைய அறிவு என்பது இந்த உலகளாவிய அறிவு, உலகம் முழுக்க தமிழர்கள் மூலமாகத்தான் இந்த மெய்யியல் அறிவு பயணப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாள்காட்டி பறைசாற்றும். இதுல சிறப்பு என்ன சொல்ல வரீங்க? இப்போ ஒரு வாசகம் படித்தோம், ஒரு மாதத்துல அந்த மாதிரி ஒரு வாசகம் அவருடைய புத்தகத்துல எழுதப்பட்ட அந்த மேற்கோள்கள் காட்டியிருக்கீங்க, கரெக்டா? தினசரி அதுல என்ன சொல்ல வரோம் கருத்து? நம்ம அதை 1-2 படிக்க முடியுங்களா? என்ன சொல்ல வருது? தாராளமா படிக்கலாம். இப்போ இன்னைக்கு அந்த தேதி இப்போ ஜனவரி இருக்குது உங்ககிட்ட. ஆமா. ஜனவரி மாதத்துல நீங்க தமிழ்ல எழுத்து எப்படி இருக்குன்றதை காட்டி அதை காட்டியே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நீங்க முதல் படிச்ச இந்த வாசகம். அடுத்தது முதல் ஜனவரி 1ஆம் தேதி நாம் தமிழர், நமது மொழி தமிழ், நமது நாடு தமிழர் நாடு என்கிற உணர்வு பெருக வேண்டும். முதல் நாளே ஒரு தமிழன் இதை வாசிக்கும் பொழுது இந்த உணர்வோடு தான் நாம் இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ள வந்துடும் இதை படிச்ச உடனேயே. அதுக்கு அடுத்தது இந்த தமிழ் மொழிக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறேன்னா, இந்த தமிழ் மொழியில தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன்னா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும் அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும். அப்போ இந்த அடிப்படையில ஒவ்வொரு கருத்தும் நாளும். ஜனவரி 17 ஒண்ணு எழுதியிருக்கு, அது என்ன படிக்கிறீங்க? ஜனவரி 17 அரை நூற்றாண்டாக தமிழகத்தை ஆட்கொண்டு வந்த திராவிட கொள்கையிலே தமிழரினம் மேன்மேலும் கெட்டமைக்கான காரணம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இது இந்த இந்த நாள்காட்டியில வந்திருக்கிற என்ன சொல்ல வரோம் அதன் மூலமா? நம்ம அதாவது நமக்கு தெரியாது இல்லை, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டா இந்தியம் ஆரியம் அப்படின்னு பேசுறது. இங்க தமிழ்நாடு அரசியல் பார்த்துட்டோம்னா அரை நூற்றாண்டுக்கும் மேலாக எப்படி திராவிட கருத்தியல் வேரூன்றி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஆரியத்திற்கு மாற்று, ஆரியத்திற்கு எதிர் என்று சொன்னால் அது திராவிடம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்துலதான் ஐயா தான் முதலா ஒரு சங்கம் எடுத்து ஊதுறாரு, திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு. அது மிகப்பெரிய பேரிடியா எல்லாருடைய தலையில விழுது. எல்லாருடைய தலைன்னு சொல்றதுன்னா தமிழர்களே அதற்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா என்னடா இது, நம்மளை ஆரியமும் பிராமணியமும் நம்மளை அடிமைப்படுத்திருந்துன்னு சொல்லும் போது இந்த திராவிடம் தானே மீட்டது அப்படின்னு சொல்லும் போது இவரு திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு சொல்றாரே அப்படின்னு வரும்போது அந்த காலகட்டத்துல பேரிடி மட்டும் இல்ல, பேர் அதிர்ச்சி மட்டும் இல்ல, அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. அந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம்ங்கிற நூலை கையில வச்சிருந்தவங்களுக்குலாம் அடி உத விழுந்திருக்குது. அதை விற்பனை செய்வதற்காக கொடுக்க போனவங்க எல்லாம் உதைப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது என்ற கண்கூடாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய
விஷயமே இப்ப இல்ல. ம், அது ஒரு பெரிய செய்தி அல்ல. திராவிடத்திற்கு எதிராக பேசுறதுங்கிறது ஒரு பெரிய செய்திங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது இப்போ. ம், ம், ஏன்னா அதற்கு ஆணிவேராக இருந்த ராமசாமி நாயக்கராக இருக்கட்டும், இல்ல அதை ஒட்டி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ம், அவர்கள் அவர்கள் செய்த எல்லாமே இன்றைக்கு உங்களை போன்ற சமூக வலைத்தளம் மூலமாகவும் வலையொலிகள் மூலமாகவும் பல உண்மைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காணொளிகள் மூலமாக, செவிகள் மூலமாக. ம், ஆகவே இப்ப இந்த முழுக்க முழுக்க தமிழரை அடிமைப்படுத்தியது இந்த திராவிட கருத்தியல் தான். ம், அதற்கு ஒரே மாற்று இந்த தமிழியம் மாத்திரம்தான். ம், திராவிடத்தால் வீழ்ந்தோம், தமிழியத்தால் எழுவோம் ம், அப்படிங்கிற அந்த கருத்தியலை இந்த நாள்காட்டி ஒருத்தர் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சாருன்னா, தினசரி இந்த நாள் அப்படின்னு வாசகம் படிச்சு முடிச்சாருன்னா என்ன ஆவார்? படிச்சு முடிச்சாருன்னா இந்த ஆண்டோட இறுதியில இல்ல நடுவில் அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை ஒரு சிலர் 1 மாதத்திற்குள்ளவே மனமாற்றம் அடையலாம், ஒரு சிலர் 2-3 மாதங்கள் ஆகலாம். ஒருவேளை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முதலாவது தமிழர் என்று உணராதவர்கள் தன்னை தமிழராக உணர்வார்கள். தமிழ் மொழியே தமிழாய் பிறந்து இங்க தமிழ் மொழியை பேசிக் கொண்டிருந்தவர்களே தமிழை இழிவாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழர்கள் மட்டும்தான் வீட்டுலதான் தமிழ் பேசுறாங்களே பிள்ளைங்க, அதனால போய் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி கத்துக்கிட்டோம், பிரெஞ்சு கத்துக்கிட்டோம்ன்ற நிலைமை தமிழினத்துக்கு மட்டும்தான். வட இந்தியாலேயோ மற்ற மாநிலங்களோ கூட கிடையாது. எந்த ஒரு கேரளால பிறந்த ஒரு மலையாளியும் என் பிள்ளை வீட்டுல மலையாளம் பேசுதே, பள்ளிக்கூடத்துல மலையாளம் கத்துக்க வேண்டியதுன்னு நினைக்கிறது இல்ல. வட இந்தியால இருக்கிற எந்த மொழியை சார்ந்த மராத்தியரோ அல்லது பெங்காலியோ ஒரு ஹிந்தி பேசுகிற ஒருவரோ என் பிள்ளை மொழியை கத்துக்கிறது இல்லைன்றீங்களா? இல்ல, கத்துக்கிறாங்க. என் பிள்ளை வீட்டுல பேசுதே, பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, கல்லூரில படிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற சிந்தனை வருவதில்லை. உலகளாவிய இனங்களிலும் அதேதான். பிரான்ஸ் நாட்டுக்கு போனாலும் சரி, ஜெர்மனி நாட்டுக்கு போனாலும் சரி, நீங்க ஜப்பான் நாட்டுக்கு போனாலும் சரி, அவர்கள் தன்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரை அவர்கள் தாய்மொழியில் தான் கற்கிறார்கள். அதை அவர்கள் இழிவாக நினைப்பதே இல்லை. தமிழர்கள் மட்டும்தான் இங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தான் வீட்டுல பேசிக்கிறோமே, அதுல என்ன பெருசா இருக்கு, அதுல பெரிய அறிவு வளர்ந்துற போதா, ஆங்கில வழியில படிக்கட்டும், வேற மொழியை கத்துக்கிட்டோன்ற அந்த எண்ணமே தமிழர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இந்தியாவில் கூட வேற சில மொழிகள் பேசுற மக்கள் கிட்ட கூட அந்த இழிவான ஒரு மனநிலை இல்லவே இல்லை, தமிழ்கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஆனா இந்த நாள் காட்டி ஒருவேளை ஒவ்வொரு தமிழருடைய இல்லங்களிலும் இருந்தா தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் பொதுவா இப்படி ஒரு நாள் காட்டி கொண்டு வருவது உண்டு. விவிலிய வாசகங்களை ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு, ஏன்னா எல்லாருக்கும் உட்கார்ந்து படிக்கிற நேரம் இப்போது குறைவாகி விட்டது. அதனால என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கு கிளம்புறவங்க அந்த நாள் அந்த தேதியில என்ன இருக்குன்னு பார்த்துட்டு விவிலியத்திலிருந்து ஒரு வாசகத்தை படிச்சுட்டு போயிருவாங்க அவங்களுக்கு. இப்போ பெரும்பான்மையாக அப்படி போடுற வாசகங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த ஒரு ஆசி வழங்குற மாதிரி, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான வாசகங்களை தான் கொடுப்பாங்க. ஏன்னா விவிலியத்துல வேற சில வாசகங்கள் இருக்குது, சாபம் நிறைந்த வாசகங்கள் கூட இருக்கு. ஆனா அதெல்லாம் அதுல போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாள்காட்டை வாசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை வரணும், நல்ல ஒரு உந்து சக்தி வரணும், அவங்களுக்குள்ள ஒரு அந்த விவிலியத்தில் மேல ஒரு ஆர்வம் வரணுங்கிறதுக்காக. அதே போலதான் இந்த நாள்காட்டையும் வாசிக்கிற ஒரு தமிழருக்கு உண்மையாகவே தமிழ் இல்லாததே இல்லையா அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்கும் கட்டாயம். அது மட்டும் இல்ல, அதை தாண்டி தமிழ் மொழி மீது ஒரு பெரிய காதலை உருவாக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை நாம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தது இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ் சொல்ற மேற்கத்திய அறிவியல் மூலமா தான் இப்படிப்பட்ட வளர்ந்த தொழில்நுட்ப பாடங்களை எல்லாம் படிக்க முடியும் அப்படிங்கிற நிலை மாறி, தமிழ் இலக்கியங்களில் கூட அறிவியல் அடிப்படை இருக்கிறது, தமிழ் இலக்கியங்களில் கூட மெய்யியல் பார்வை இருக்கிறது, தமிழ் இலக்கியங்களில் கூட இந்த வானியற்பியல் கருத்துக்கள் இருக்கிறதுங்கிற ஒரு உணர்வை கண்டிப்பா தட்டிடும். அதுல மாற்று கருத்து. இப்ப இதுல இந்த வாசகங்கள் தினசரி ஒரு வாசகம் படிச்சு புரிஞ்சுட்டு வரும்போது ஒரு ஆண்டுக்குள்ளாக வரும்போது ஒரு பெரிய புரிதலுக்குள்ளாக வந்திருக்குன்னு சொல்ல வரீங்க. எல்லாமும் அறிஞர் குணா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டின வாசகங்களா, புத்தகங்கள்ல இருந்து எடுத்ததுங்களா? ஆமா, முழுக்க ஐயாவுடைய ஆய்வு கிட்டத்தட்ட அவர் 1968 தன்னுடைய ஆய்வை தொடங்குகிறார். ஆரம்பத்துல அவர் ஆங்கிலத்துல தான் எழுதுறார். ஐயாவுடைய தமிழ் புலமை, தனித்தமிழ் எழுதுகிற அந்த ஆற்றல் ஆங்கிலத்திலையும் உண்டு. ஐயா ஆங்கிலத்திலையும் வெள்ளைக்காரர்களுக்கு நிகராக அதற்கு மேலாக எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றவர். ஆனால் இந்த தமிழ் அடிமைப்பட்டிருக்கிறதே, ஆரம்ப காலத்தில் அவர் பொது உடைமை கட்சிகளில் இருக்கும் பொழுது அங்கே தமிழர்கள் எப்படி ஓரம் கட்டப்படுகிறார்கள், தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் ஓரம் கட்டப்படுவதை பார்த்த அவர், இனி நான் தமிழ் தான் எழுதுவேன். அவர் பாவாணரை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதோடு சரி. ஆனால் தனித்தமிழே தான் நான் எழுதுவேன். என்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி மற்ற இன மக்கள் எப்படி
ஜப்பான் மொழி மக்கள் வந்து மற்ற நாடுகள் அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் அவர்கள் மொழியில் அவர்கள் மொழிபெயர்த்துக் கொள்ளட்டும் என்றுதான் ஜப்பான் மக்கள் நினைக்கிறார்களே தவிர அவர்களும் புரிந்து கொள்ளட்டும், ஐரோப்பிய மக்களும் புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலோ பிரெஞ்சு மொழியிலோ அவர்கள் எழுதுவதில்லை. அது போல்தான் ஐயாவும் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். என்னன்னா, இந்த தமிழின விடுதலைக்காக நான் தனித்தமிழ் நடையில் தான் எழுதுவேன் என்ற ஒரு முடிவை எடுத்து தொடர்ந்து அவர் எழுதிய அந்த ஆய்வு நூல்கள், தொடர்ந்து எழுதிய அவர் வரலாற்றியல் நூல்கள் தான். அந்த நூல்களிலிருந்து தமிழ் சான்றோர் திரவினுடைய தலைமகனாகிய பொன்னரசனுடைய மகள், தலைமகள் ரட்சணா என்ற அந்த பெண், 18 வயது பெண் அவள், அந்த பிள்ளைதான் இந்த ஐயாவுடைய நூல்களை எல்லாம் வாசித்து அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு கருத்துக்களையும் இந்த ஒவ்வொரு நாளுக்குள்ளாக எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக செய்து இதை வடிவமைத்திருக்கிறார். பெரிய முயற்சி, உண்மையிலே அது அரிய முயற்சியும் கூட. அந்த புத்தகங்கள் முழுக்க வாசித்து முடிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதிலிருந்து முக்கியமான கருத்துக்களை தேர்ந்தெடுத்து காலண்டரில் வைக்கிறது அப்படின்றது ஒரு விடயம். இதில் என்னென்னா, இது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ மதம் சார்ந்து ஒரு வாசகத்தை வச்சுட்டு பிரச்சாரமாக கொண்டுட்டு போகிறது ஒரு விஷயம், எல்லாருமே அது ஏற்பாங்க, எதிர்ப்பு இருக்காது. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு புரட்சிகர கருத்துக்களை அப்படின்னு சொல்கிறது கூட தவறு. தமிழ் சார்ந்து வலியுறுத்தி தமிழில்தான் எல்லாமும், தமிழ்தான் எல்லாமும் என்ற அந்த வார்த்தை, அதை ஒட்டி அந்த அரசியல் இருக்குல்ல, நிறைய பேருக்கு இங்கே கசப்பாக இருக்கும். இதை முன்னெடுத்துட்டு போகிறதுல சிக்கல் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த கருத்துக்களை முன்னெடுத்துட்டு போகிற சிக்கல் அடிப்படையிலே சிக்கல் இருக்கிறது. ஏன்னா இங்க தமிழ்நாடு, தாய் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியே இல்லையே, ஆங்கிலம் தானே ஆட்சி மொழியா இருந்துகிட்டு இருக்குது. வழக்கு மன்றத்துல தமிழ் ஆட்சி மொழியா இல்லையே, ஆங்கிலம் தானே ஆட்சி மொழியா இருந்துகிட்டு இருக்குது. பல எல்லா விதமான கடித போக்குவரத்துகள் எல்லாமே பெரும்பான்மை ஆங்கிலத்துல தான் இருக்குது நமக்கு. அப்ப இங்க அடிப்படையிலேயே சிக்கல் இருக்கிறது. தமிழ் மொழிங்கிற அந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுல தாய் தமிழ்நாட்டிலேயே சிக்கல் இருக்கிறது. அப்போ இது ஒரு அடிப்படை சிக்கலா தான் நம்ம பார்க்கணும் இதை. அப்ப அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவர்களுக்கு தமிழ் எல்லாம் இருக்கிறதுன்ற மனநிலை வர்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழல் தானே. ஆனா தன்னுடைய வாழ்நாளையே அதற்காகவே தியாகம் செய்தவர் தான் நம்மளுடைய பேரறிஞர் குணா அவர்கள். அப்ப அவருடைய அடிமனதுல என்ன நினைக்கிறாரு? ஏன்னா அவர் தமிழ்நாட்டுல வாழ்ந்த தமிழர் இல்ல, அவர் வந்து கோலார் தங்கவயல்ல பிறக்கிறாரு, வேலை நிமித்தமாக பெங்களூருக்கு செல்கிறார், அங்கேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இடதுசாரி இயக்கத்துலதான் தீவிரமாக இருந்தவர். அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல இருந்த ஒருவர் இந்த தமிழ் இருக்கிற புதைந்து கிடக்கிற இந்த அறிவு சொத்துக்களை நாம் எப்படியாவது மீட்டு கொடுக்க வேண்டும், அதனாலதான் இந்த இனம் அடிமைப்பட்டிருக்குது, இந்த இனத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அண்மை காலத்துல கூட ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க கூட தமிழ்ல இருக்கிற அந்த அறிவு சொத்துக்களை எல்லாம் வந்து ஏறெடுத்து கூட பார்க்கலையே அப்படிங்கிற அந்த கவலையினுடைய ஒரு பரிமாணம் தான் ஐயாவுடைய இந்த ஆய்வுகள். அப்ப தமிழ்ல இல்லாததே இல்லை அப்படின்றத வந்து வெறும் வார்த்தையில சொல்ல முடியாது. எப்படி இங்க எல்லா இடத்துலயும் நீங்க நம்ம பாக்குறோம்ல, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு வந்து வாசகங்களை பாக்குறீங்க, ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அந்த தமிழ் என்ன தமிழ் இல்ல, எதுலையுமே தமிழ் இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நிலைமையில இந்த தமிழ் மொழிக்கான இந்த அடிப்படை ஆய்வு உண்மைகளை ஒவ்வொரு கூறாக பிரிக்கணும். தமிழருக்கான வரலாறை தனியா பிரிக்கணும், தமிழருக்கான இலக்கியத்தை தனியா பிரிக்கணும், தமிழருக்கான மெய்யியல். வெறும் மெய்யியல் நம்ம சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டோம்னா ஏதோ மெய்யியல்னா ஏதோ பிலாசபி போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடும். பிலாசபின்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, கிரேக்க தத்துவ ஞானிகளை மட்டும் தான் முதல் ஞாபகம் வரும். இங்க இருக்கிற தத்துவங்கள்லாம் யாருக்கும் ஞாபகம் வராது, பொதுவா அது சிந்தனையிலேயே வராது அவர்களுக்கு, மற்றவர்களுக்கு. ஆனால் தமிழர் மெய்யியல் தான் இந்த உலகளாவிய தத்துவங்களுக்கெல்லாம் அடிப்படைங்கிறது தமிழர் மெய்யியல்ல தான் இருக்கு. தமிழ் மெய்யியல ஐயா வகைப்படுத்தி இருக்கிறார். தமிழருக்கான மெய்யியல்னா முதன்மையான மெய்யியல் எண்ணியம்ங்கிற மெய்யியல். இப்ப எண்ணியம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல அவன் சாங்கியான்னு சொல்றான், சாங்கியான்னு சொல்றது அததான் தமிழ்ல எண்ணியம். நம்ம தமிழ் மொழியில சொல்றோம் எண்ணும் எழுத்தும் கண்ணின தகும் தான் சொல்றோம், எண்ணென்ப ஏன எழுத்தென்பதான் சொல்றோம், எண் தான் முதன்மை எல்லாத்துக்கும். அப்ப அந்த அடிப்படையில எண்ணியத்தை மீட்டு கொடுக்குறாரு ஐயா நமக்கு. அதன் ஊடாக திரும்பவும் பாத்தீங்கன்னா வள்ளுவத்தின் வீழ்ச்சிங்கிற நூல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆசிவகத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி நம்மளுடைய இந்த சமண மதத்தாலையும் புத்த மதத்தாலையும் எப்படி களவாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆசிவகத்துல வள்ளுவத்தின் வீழ்ச்சியில அதை சொல்லி இருக்கிறாரு. அதை தொடர்ந்து ஏரணம் சொல்ற நியாயா, சமஸ்கிருதத்துல நியாயான்னு சொல்லுமா, அத இங்க ஏரணம்ங்கிற இந்த லாஜிக்னு சொல்றது, தர்க்கவியல்னு சொல்றது பொதுவா எல்லாருக்கும் புரியும். ஏரணம் சொன்னா நிறைய பேருக்கு புரியாது, தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும் ஒருவேளை. இந்த ஏரணம்ங்கிற இந்த மெய்யியலை, ஏரணம் என்பது லாஜிக்கல், ஆமா,
அதற்கு அடுத்தது வைசேடிகம்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க, அதுதான் சிறப்பியம். ம். இப்படி தமிழர் மெய்யியல் ஒட்டு மொத்தமாக மீட்டுக் கொடுத்த ஒரே தமிழறிஞர் பேரறிஞர் குணான்னு சொன்னா அது மிகையாகாது. ம். பாவாணருக்கு மிஞ்சிய ஆய்வாளர் இல்லைதான். சொல்லாராய்ச்சியில் அவருக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை. இன்றைக்கு பலரும் அதனுடைய அடியொற்றி நிறைய பேர் வளர்ந்திருக்கிறாங்க அதன் மூலமாக. ஆனால் இந்த தமிழர் மெய்யியலை ஒட்டுமொத்தமா மீட்டுக் கொடுத்தவர் யாருமே இல்லை. இந்த தமிழர் மெய்யியலை ஒருவேளை படித்து விட்டால் உண்மையாகவே உலகளாவிய எல்லா அறிவியலும் அவனுக்கு புரியும். ஏன்னா தமிழர் மெய்யில இல்லாத அறிவியலே இல்லை. ஏன்னா மெய்யியலுடைய ஒரு கூறு தான் அறிவியல்னு ஐயா சொல்றாரு. மெய்யியலுடைய ஒரு கூறு தான் அறிவியல் அப்படிங்கிறத சொல்றாரு. வரலாறு என்பது ஒரு அடிப்படை அறிவியல்னு சொல்றாரு. அதனாலதான் இந்திய வரலாறையோ தமிழக வரலாறை படிக்காதவர்களுக்கு இந்திய வரலாறு புரியாது, உலக வரலாறும் விளங்காதுன்னு ஐயா சொல்லுவாங்க பொதுவா. அப்போ தமிழருடைய வரலாறை தமிழர் வரலாற்றியல் அடிப்படையில் அதை நான் உருவாக்கினால் மட்டும்தான் இந்த தமிழை மீட்சி அடையும் அப்படிங்கறது தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இந்த எல்லா கருத்துக்களையும் அவருடைய ஆய்வுகள்ல இருந்து இந்த காலண்டர்ல அங்கங்க நம்ம பார்க்கலாம். ஆமா, அங்கங்க அப்படியே முத்துக்கள் போல் சிதறி இருக்குது. ஒரு ஆண்டினுடைய முடிவுல அந்த முத்துக்கள் எல்லாம் கோத்தா எப்படி ஒரு மாலையா வருமோ அப்படி ஒரு மாலையாக எல்லாருடைய தமிழர்களுடைய உள்ளத்திலையும் இது இருக்கும்ன்றதுல எந்த விதமான அதை வாசிக்கிறப்ப முத்துக்கள் மனதுல சொத்துக்களாக இருக்கும். கண்டிப்பா அறிவு சொத்துக்களா இருக்கும். இந்த காலண்டர் உருவாக்குறதுக்கு எவ்வளவு, ஒரு காலண்டர் என்ன விலை, எவ்வளவு செலவாகுது? வண்ணத்துல போட்டிருக்கீங்க? ஆமா, வண்ணத்துல போட்டிருக்கோம், பெரிய அளவுல போட்டிருக்கிறோம். ஏன்னா இப்ப தமிழ் சார்ந்துன்னா பொதுவா உங்களுக்கு தெரியும், தமிழ் ஆராய்ச்சிக்காக வளர்ச்சிக்காக அரசு ஒதுக்குற நிதிகள் பத்தி உங்களுக்கு தெரியும். இப்போ நடுவண் அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமஸ்கிருத ஆராய்ச்சிக்காக ஒதுக்குற பணம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவுடைய தொன்மையான மொழி தமிழுக்கு ஒதுக்குற நிதி எவ்வளவுங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்கூடா நம்ம பாக்குறோம். தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒரு துறை இருக்கு, தமிழகத்திலே கூட இருக்கு. அவங்க எல்லாம் இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும், கொண்டுட்டு வர மாட்டாங்க. அப்படியே கொண்டுட்டு வந்தாலும் அவங்களுக்கு திராவிடங்கள் தான் மெயின்ன்றதுல ஒரு தேதியிலையும் அதை தான் வச்சு இப்ப இதை பார்த்து காப்பி அடிச்சாலும் அடிப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில இந்த நாள் காட்டிய நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது, இப்போ இது நம்ம விளம்பர உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சரிய கருத்து கூட எளிமையா சொன்னா ஏத்துக்கிற பக்கம் இல்ல. பெரியவர்கள்னா ஏத்துப்பாங்க. இந்த காலத்து இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அதை பார்ப்பாங்களா தெரியாது. ஏன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல எல்லாம் கவர்ச்சி பொருளாக இருக்கிறது, விளம்பர பொருளா மாறி இருக்கு எல்லாமே. ஆகவே இது ஒரு நல்ல வண்ணப்படமாக தரமான ஒரு நாள்காட்டியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தோம். இது 100 ரூபாய்க்கும் குறையாம தான் இதற்கான செலவு ஆனது. இப்போ ஒரு சிலருக்கு நேரடியா பார்த்து நம்ம கொடுக்கலாம், ஒரு சில தூரமா இருக்கிறவங்க கேட்பாங்க, எங்களுக்கும் நாட்காட்டி வேணும்னு கேட்பாங்க. வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறீங்க? வெளிநாடுகளுக்கும் அனுப்ப. அப்ப ஒரு இது எவ்வளவு வருது இதுல நாள்காட்டி? இப்ப நாள்காட்டி 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கிறோம். வருடாந்திர ஒரு வருடத்துக்கு முழுக்க மொத்தமும் 200 ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா, ஒரு நாட்காட்டியினுடைய விலை 200 ரூபாய். 200 ரூபாய். ஆமா, அது இப்ப அனுப்பி வைக்கிற செலவு எல்லாமே சேர்த்து தான். வெளிநாடுகளில் கேட்குறாங்கன்னா அது எப்படி நீங்க அதுக்கான பொறுப்பு யார் ஏற்றுக்கிறது? இப்போ வெளிநாடுகளில் ஐயாவுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்ட ஐயாவுடைய மாணவர்கள், அவருடைய ஒரு சிவஞர் கூட்டம் சொல்லலாம், ஐயாவை பெரும் மதிப்பா நினைக்கிற மக்கள் எல்லா நாடுகளும் இருக்காங்க. அவர்கள் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. ஐயா போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப அமெரிக்கால ஐயா ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்றாரு, எனக்கு மொத்தமா நீங்க அனுப்புங்க, நான் இங்க இருக்கிற நண்பர்களுக்கு அனுப்பிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புறது பணம் வரையும் ஆகும், நேரமும் வரையும் ஆகும். மலேசியால இருக்கிற நண்பர்கள் அதுல ஒருவர் பொறுப்பை எடுத்திருக்கிறாரு, மொத்தமும் எனக்கு அனுப்ப, இங்க இருக்கிறவங்களுக்கு நாங்க அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அதனால இது உண்மையாகவே ஐயாவுடைய கருத்தியலை புரிந்தவர்களுக்கு இந்த நாள்காட்டினுடைய முக்கியத்துவத்தை அவங்க புரிந்திருப்பார்கள். இப்ப பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க ஐயா, இவ்வளவும் மீட்டு கொடுத்தவர் பேரறிஞர் குணா அப்படின்னு. இவ்வளவும் மீட்டு கொடுத்துருக்கிறாருன்றது ஒன்றும் பேசப்படாமவே இருக்குது இல்லை. இப்ப இரும்பின் காலம், தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதலாக இரும்பை பயன்படுத்தியவர்கள் சமீபமாக சில ஆய்வறிஞர்கள் சொல்றதை கேட்டு நம்ம பார்க்குறோம், ரொம்ப வியப்பா பார்க்குறோம், பேசும் பொருளாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு 2012 அவருடைய புத்தகத்தில் ஏதோ ஒன்று நான் வாசிச்சு இருக்கிறேன். 13 பிறகு நான் அதை வாசிச்சிருக்கிறேன். அது ஒரு புத்தகத்தில். அதுக்கு முந்தின காலகட்டத்தில் அவர் ஆய்வு பண்ணியிருப்பார், கரெக்டுங்களா? சரி. கிட்டத்தட்ட 13க்கு பிறகு அது இதை பற்றி இந்த புத்தகத்தில் முதன்மையாக வந்தது பேரறிஞர் குணா அவர்கள் தான். இரும்பை தமிழன் உலகத்திலேயே முதலாக பயன்படுத்திய தமிழினம் தான். அதற்கான ஆவணங்கள், சான்றுகள், ஆய்வுகள் அத்தனையும் இருக்கிறது என்பதை 13க்கு பிறகு பேசப்படவே இல்லைங்க. இப்படி பல கருத்துகளும் பேசப்படவே இல்லை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த இரும்பு காலத்தை பத்தி நீங்க கேள்வியா எடுத்ததுனால நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. இந்த ஆண்டினுடைய 2025 முதல் மாதத்துல தான் தமிழக தொல்லியல் துறை
அவர்கள் திருவாய் மலர்ந்து ஒரு செய்தியை சொல்றாங்க. தமிழர்கள் இரும்பு பயன்பாடு மிக முந்தைய காலத்துக்கு போகுது. அது கிட்டத்தட்ட கிமு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு போகுது. அப்ப இந்த காலத்தோட ஒப்பிட்டோம்னா 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, முன்னாடியே அதுக்கு முன்னாடியே பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்ன்றது சொல்றாங்க. அப்படின்றத இந்த ஆண்டுதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. அத 2025 தொடக்கத்துல ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் 2019லயே சொன்னேன், 20லயே சொன்னேன், அப்பெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இப்போ தமிழக அரசே ஒத்துக்கிட்டு இப்படி ஆமா இரும்பு காலம் ரொம்ப முன்னாடி போகுது, தமிழர்கள் ரொம்ப முன்னாடி இரும்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க, உலகத்தின் முதலாக அது சொல்லலாம், உலகத்திலே முதல் முறையாக அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே இது ஐயாவுடைய எண்ணியம் அப்படிங்கிற இந்த நூல் 2013ல இதுதான் நான் வாசிச்சேன். அதான் அந்த ஞாபகத்தை வச்சுதான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். இது வெளிவந்த நூல் 2013ல. இப்போ ஒரு நூல், இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த எண்ணியம் என்பதுதான் தமிழர் மெய்யியலினுடைய அடிப்படை என்று சொன்னேன். அப்ப இந்த அடிப்படை ஆய்வை செய்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்பதை ஒருவேளை உங்களால கணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஆண்டுகள் எடுத்திருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 ஆண்டுகள் எடுத்திருக்கலாம். ஆமா, ஏன்னா ஒவ்வொரு நூலையும் ஐயா ஆய்வுகளை மேற்கோள் காட்டாம எந்த ஆய்வு நூலையும் வெளியிட்டதில்லை. குறிப்பாக வள்ளுவத்தின் வீழ்ச்சி நூல் மிகப்பெரிய நூல், ஐயாவுடைய நூல் வள்ளுவத்தின் வீழ்ச்சி தான். வள்ளுவத்தின் வீழ்ச்சியில சற்றேறக்குறைய 2000 மேற்கோள்கள் காட்டியிருக்கிறார். ஆனா வள்ளுவத்தின் வீழ்ச்சி முழுக்க எழுதுனது சிறைக்குள் இருந்து எழுதினார். ஐயாவுடைய நண்பர்கள், அவருடைய ஆர்வலர்கள் ஒவ்வொரு முறை அவர் சந்திக்க போகும்போதெல்லாம் அரிய நூல், இவர் கேட்கிற நூல் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. சிறையிலிருந்து எழுதிய ஒரு நூல், அந்த சிறையிலிருந்து எழுதிய நூலையே 2000 மேற்கோள்கள் ஐயா காட்டியிருக்கிறாங்க. இந்த நூல்களையும் ஆயிரக்கணக்கான மேற்கோள்களை ஐயா காட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆய்வு தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட 2009-10லயே ஐயா தொடங்கிட்டாங்க. 2013 தான் நூல் வெளியிடணும். இதுல மிக தெளிவாக ஐயா இரும்பு காலத்தை பற்றி எழுதியிருக்கிறார். தமிழர்கள் தான் முதலாக மிக முந்தைய காலத்தில், குறிப்பாக புதிய கற்காலத்தினுடைய இறுதி கட்டத்திலேயே நேரடியாக தமிழர்கள் இரும்பு காலத்தில் நுழைந்து விட்டார்கள். செப்பு காலமும் இல்லை, வெண்கல காலமும் இல்லை. இதுவரைக்கும் இந்திய தொழில் துறை படிச்சுக்கிட்டு இருக்கிற பாடம் முதலாவது செம்பு காலம், அப்புறம் வெண்கல காலம், அதுக்கப்புறம் தான் இரும்பு காலம். இதுதான் எல்லாம் பாடமா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரொம்ப அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு 2010-11க்கு பிறகு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவர்கள் செய்தது, அவர்கள் தான் அவளால செய்ய முடிகிறது. ஆனால் 2013ல மிக தெளிவாக பல தரவுகளோடு, பல தரவுகள் அப்படிங்கிறது இந்த மெட்ரலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உலோகவியல் நம்ம பொதுவாக சொல்றது. மாழியியல் அப்படிங்கிறது தான் அந்த மாழி அப்படிங்கிறது தான் உலோகத்துக்கான தூய தமிழ் சொல். மாழி. ஐயா நிறைய தமிழ் சொற்களை தனித்தமிழ் சொற்களை எப்படி பாவாணர் போல நிறைய குடையா கொடுத்திருக்கிறார் ஐயா. அந்த வழியில இந்த மாழியியலை வில்லியம் கவுலாண்ட் அப்படிங்கிற ஒருவர் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மாழியல் ஆய்வாளர். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மற்ற நாகரிகங்களுக்கு வேணா இது பொருந்தலாம், முதல் செம்பு காலம் வெண்கலம் காலங்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு பொருந்தாது, குறிப்பாக தென்னிந்தியாவுக்கு பொருந்தாது. தென்னிந்தியா சொல்லல, அவரு தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டாலே தமிழர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தை யாருக்கும் இல்ல. அன்னைக்கு தமிழர்கள் தான் இருந்தாங்க. மொழி வழியா பிரிஞ்சது, அது அவங்க பின்ன காலகட்டத்தில் இந்த மொழி எல்லாம் உருவாகுது. மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ வில்லியம் கவுலாண்ட் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இங்க தென் தமிழகத்திலே இவர்கள் மிக நேரடியாக இரும்பு காலத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் இப்படி இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர்களும் சரி, உலக அளவுல ஏன் இப்படி இரும்பு காலத்துக்கு நேரடியா சென்றிருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு காலம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரும்பு 2 வகையா பிரிக்கலாம். வெண்கற்கள்ல இருந்து சிதறி கீழே வர இரும்பு ஒரு வகை இரும்பு, இன்னொன்னு இந்த மண்ணில் புதைந்து இருக்கிற இரும்பு, 2. ஆனா பொதுவாக தொல்லியல் துறை என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெண்கற்களிலிருந்து விழுந்த அந்த இரும்பை வைத்துதான் இரும்பு காலத்தை கணிக்கிறார்கள். அது ஒரு தவறான பார்வை. மண்ணில் புதைந்திருக்கிற இரும்பையும் இந்த மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிங்கறதெல்லாம் அண்மை காலத்துல நிறைய ஆய்வுகள் தோண்ட வந்துகிட்டே இருக்கு. நமக்கு தான் தெரியுமே. நமக்கு இது வரைக்கும் சிந்துவெளி நாகரிகத்தை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தமிழகத்துல மட்டுமே தென் தமிழகத்துல எத்தனை அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கிறது. கீழடியாக இருக்கட்டும், அல்லது எல்லாமே நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அகழ்வாராய்ச்சி நடக்க காலங்கள் அப்படியே பின்னோக்கி தான் போயிட்டு இருக்குது. முதல் கிமு 1000 அப்புறம் இல்ல இது கிமு 1500, இல்ல இது கிமு 2000 அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்குது. நம்ம பாக்குறோம். அந்த வரிசையில இந்த
இரும்புக்கான இன்னொரு காரணம், இரும்பு நேரடியாக பயன்படுத்த முடியாது இருக்க காரணம் என்ன, இரும்பு பிரித்தெடுக்கிற அந்த வேலை மிக கடினமான வேலை. மிக அதிகமான கொதிநிலையில ஒரு உலைய உருவாக்காம இரும்பை உருக்க முடியாதுங்கிறது இப்ப இருக்கிற பாடம். ஆனா வில்லியம் கவுலந்து போன்றவர்கள், ஜான் பெர்சி, அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு மாழியல் ஆய்வாளர், அவரு எல்லாருமே ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இல்ல அப்படி ஒண்ணும் பெரிய நம்ம ஊர்ல சொல்லுவோமே, அது ஒண்ணும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லைங்கிற மாதிரி, அது ஒண்ணும் இது சாதம் ஒரு நேர்ச்சியாக நடந்திருக்கணுங்கிறாரு. தமிழகத்தில் இது ஒரு விபத்து போல நடந்திருக்குமே தவிர பெரிய ஆய்வா நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. வெள்ளக்காரங்க சொல்றாங்க இதை எளிதா கண்டுபிடிச்சா பயன்படுத்திட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அதற்கு ஒப்புமை காட்டுவதற்காக தான் இந்த நூலிலே ஐயா செம்பை உருக்குவதற்கு, செம்மைப்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட முறைகள் தேவைப்படுகிறது, வெண்கலத்தை செழுமைப்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட முறைகள் தேவைப்படும், அப்படிப்பட்ட கடினமான எந்த அறிவியல் முறையும் இரும்பை உருக்குவதற்கு தேவையில்லை என்பதற்கு அடிப்படை பாடத்தை சொல்வதற்காகவே இந்த நூல்ல ரொம்ப தெளிவா ஐயா பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு அடி கூட சொன்னோம்னா, அமெரிக்காவுடைய 31வது குடியரசு தலைவராக இருந்தவர் தான் ஹெர்பர்ட் ஹூவர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பத்தி இப்பதான் அண்மையில தான் எல்லாம் சினிமாக்காரெல்லாம் ஜனாதிபதி ஆக ஆரம்பிச்சிட்டான் அமெரிக்காவில். அப்போ அப்படி கிடையாது. ஜான் எஃப் கென்னடிக்கு முன்னாடி இப்படி கிடையாது அமெரிக்காவுடைய நிலைமை. இந்த ஹெர்பர்ட் ஹூவர் என்கிறவர் சுரங்கத்திலே மாழியல் தொடர்பான பொறியியல் வல்லுநராக இருந்தவர், இரும்பு சம்பந்தப்பட்ட பொறியியல் வல்லுநர். அதுவும் இல்லாம ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், உலகத்திலே தலைசிறந்த பல்கலைக்கழகமா இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல பணியாற்றியவர். அவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு, இதெல்லாம் இந்த இரும்பை உருக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப அழகா ஐரோப்பா கண்டத்துல நல்ல இரும்பு உருவாகுவதற்கு முன்பாகவே இங்க தென் தமிழகத்துல, தென்னிந்தியாவில மிக அருமையான இரும்புகள்லாம் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் எகிப்துல இருக்க பிரமிடை பத்திலாம் உங்களுக்கு தெரியும். பிரமிடுகள்ல பெரிய பெரிய கற்களையும் சுடு கற்களையும் உடைப்பதற்கு பொதுவா எல்லாம் சொல்றாங்க செப்பு உளிகளை பயன்படுத்துகிறார்கள் என்று. செம்புல ஒரு உளியை செஞ்சா என்ன ஆகும், பாறை உடைச்சா என்ன ஆகுன்றது சாதாரண ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு கிட்ட சொன்னீங்களா, ஐயோ முனம் மணிகிடுமேன்னு சொல்லுவான். அப்படிப்பட்டவர்கள் எங்க கிட்ட இல்லாத ஒண்ண அவர்கள் வேறு இடத்துல இருந்து இறக்குமதி செய்து அந்த பாறைகளை உடைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குறிப்புகள் அங்க இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை. இது ஒரு பெரிய ஆய்வு, இது ஒரு மிகப்பெரிய ஆய்வு. இதை சுருக்கமா சொல்றதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆய்வுகள்லாம் உள்ள ஐயாவுடைய இல்லை, அதாவது இப்ப நோக்கம் நான் கேட்டது 13ல கொண்டு வந்தாரு, 19ல சில ஆய்வாளர்கள் இதை பத்தி கொண்டுட்டு வராங்க. அப்பவும் அது ஏளனமா தான் பார்க்கப்படுகிறது. சிலர் பேர் எழுதுறப்ப தமிழ் தான் இரும்பு இங்கே கண்டுபிடிச்சது இங்கே தான் முதன் முறையாக அப்படின்றப்ப, அதனால் 19க்கு பிறகு 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் அரசு தரப்பில் தொல்லியல் துறை இதை ஒத்துக்குது. அதுக்காக தான் இந்த கேள்வியை எடுத்து வச்சு கேட்குறேன். இப்படி பலவற்றையும் 2013 அதுக்கு முந்தின காலகட்டங்கள் அடுத்தடுத்துன்னு ஏகப்பட்டது கொண்டு வந்திருக்காரு. ஏன் பேசப்படவில்லை? எது பெண்ணுக்கு தள்ளியது? இப்போ இது பெண்ணுக்கு தள்ளியதுங்கிறத விட ஏற்கனவே அதான் சொன்னேன், பொதுவாக எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, குணா ஒரு தனி ஆள், அவர் எங்கேயோ பெங்களூரில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஒடுங்கி போனதுனால ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை தான் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற பார்வை. ஏன்னா அவருடைய ஆய்வுகளை படிக்கிறது இல்லை. அவர் எழுதுனதுலேயே பெரிய அடுகுண்டு மாதிரி விழுந்தது இந்த திராவிட தமிழ்ந்தம் மட்டும்தான். ஆனா ஐயா பல செவிகளிலும் சொல்லியிருப்பார், பல நூல்களிலும் என்ன குறிப்பிட்டிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, திராவிட தமிழ்ந்தம் ஒரு ஆய்வு நூலே இல்லை என்று. அது ஒரு சாதாரண ஒரு கட்டுரை, நிகழ்ச்சிக்காக அதை எழுதின ஒரு கட்டுரை அது. ஆனா என்னுடைய ஆய்வுகளை யாருமே படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு ஐயா. ஏன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா இந்த ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஐயா, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆய்வு. இப்ப இந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்தியாவுடைய மிகப்பெரிய கருத்தியலா இருக்கிறது ஆரியமும் திராவிடமும் தான். இது ரெண்டுமே ஐயாவுடைய ஆய்வுல சுக்குநூறா உடையுது. அப்ப யாருக்கு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கும் இவருடைய ஆய்வுகளை? யாருக்கு இவரை ஆமா இவரு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாருப்பா, மிகப்பெரிய ஆய்வாளர் இருப்பான்னு யாருக்கு பெருமை? ஏற்கனவே இருக்கிற சித்தாந்தமா, அந்த தத்துவமா இருந்தாலும் சரி, இல்ல அறிவியலா இருந்தாலும் சரி, இல்ல பொருளாதாரமா இருந்தாலும் சரி, எதுவா எல்லாமும் உடையுது. அப்ப இதை நம்ம பேசக்கூடாதுன்னு பின்னுக்கு வைப்போம், நாம முன்னுக்கு வச்சுக்கிறத மட்டும் வச்சுட்டு கொண்டுட்டு போவோம். அதுதான் இங்க எடுத்துக்கிட்ட அரசியல்னு பார்க்கலாம். ஆமா, அப்படிதான் நடைமுறையில பார்க்கும்போது அதுதானே கண்கூடா தெரியுது நமக்கு. கண்கூடா தெரிகிற காரியமே அதுதானே நமக்கு. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஆய்வுகள் எல்லாம் ஒருவேளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழர்கள் முதலாவது தமிழுக்குள்ள இருக்கிற இந்த ஆய்வு கருத்துக்கள் முதல்ல எட்டி பார்க்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நம்ம பெருசா பேசிக்கிறோம், உலக அளவுல தமிழர்கள் பரவி போயிட்டாங்க, தமிழ் அங்க இருக்கு, அங்க பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தமிழ் இருக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் சரி. ஆனால் இந்த தமிழ் தான் இந்த அடிப்படை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறிவுகளுக்கும் அடிப்படையானது இந்த தமிழர் மெய்யியல் அறிவு தான் அப்படிங்கிறத
புரிதல் வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஆய்வுகளை ஒருவேளை ஊன்றி படித்தாலுடைய மனமாற்றத்திற்கோ அல்லது வேற ஒரு தளத்துக்கு போறதுக்கோ வாய்ப்பே இல்லை. நல்லது. உலகத்தின் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் இப்படியான முயற்சிகளை எடுக்கலாம், தமிழ்நாட்டிலையும் எடுக்கலாம். அந்த காலகட்டம் நகரும். அப்படி நகரும்போது இது எல்லா மக்களுக்கும் இன்னும் பரவலாக போய் சேரக்கூடிய ஒரு முயற்சியாக மாறும். நம்ம தொடர்ந்து சந்திப்போம், பேசுவோம். நன்றி. நன்றிங்க. வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.